இதையெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவர் காலை கழுவி நீங்கள் தண்ணீரை தலையில் தெளிச்சா தான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமாக கூட தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. துணை முதல்வர் உதயநிதி பாத பூஜை செய்ததாக வெளியாகிய தகவல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலாய்த்து பதிலளித்துள்ளார். பக்தியா பாக்குறேன். அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவர். அவது புதுசு கிடையாது. ஐயா உட்கார்ந்து இருக்கும்போது, ஐயா கருணாநிதியா உட்கார்ந்து இருக்கும்போது, அவங்க குடும்பம்லாம் நிற்கும் போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்கார்ந்து மந்திரம் சொன்னது, சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும்போது இவர்கள்லாம் சுற்றி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்கு. அம்மாவே அவங்க பூஜையில் தினம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவோம்னு இருக்கு. எங்களுக்கு மந்திரம் தேவாரம், திருவாசகம், திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 12 திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்றதா வெளியில் அப்படி சொல்லிக்கிறதா, அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதா. நீங்க இந்த தேதியில இந்த நேரத்தில் பதவி ஏற்கணும்னு பதவி ஏற்கிறவங்க கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவர் காலை கழுவி நீங்க தண்ணீரை தலையில தெளிச்சா தான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமா கூட தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, விடுங்க. அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். மகிழ்ச்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.